என்னம்மா நீங்க வேற செஞ்சிக்கோட்டையை பத்தி இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்க வீட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எங்க கதைக்கு வாங்கன்னு. உங்க கதைக்கு தான் வர, கேளுங்க. அதாவது இத்தனை 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு கோட்டை எது கட்டுறாங்க தெரியுமா? அவங்களுடைய அதில் வாழக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான். மக்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த 3 அடுக்கு கோட்டையை கட்டுறாங்க. அப்ப ராஜாவோட வேலை என்ன? அவரிடம் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கணும். எதிரி வந்தா சண்டை போடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டினதற்கான ஒரே காரணம் அதில் வாழக்கூடிய விவசாயிகளையும் நெசவாளர்களையும் அதில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களையும் மக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டினாங்க. அதுதான் ஒரு ராஜா, ஒரு அரசருடைய முதல் வேலை. தன்னுடைய மக்களை பாதுகாக்க வேண்டியதுதான் முதல் வேலை. ஆனால் இன்றைக்கு அரசாங்கங்கள் அப்படிதான் இருக்கா? அப்படிதான் இருக்காமா? நம்முடைய மக்களை அவர்கள் பாதுகாக்கிறாங்களா? விவசாயிகள் இருக்காங்க, நெசவாளர்கள் இருக்கிறாங்க, மீன்பிடி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, வணிகர்கள் இருக்கிறாங்க, வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, கூலி தொழிலாளிகள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. இவர்களெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இன்றைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இல்லைன்னு தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு நம்ம பெண்கள் இருக்கோம், முதல் உரிமை நமக்கு என்ன வேணும்? குடி தண்ணீர். தண்ணி நல்லா இருக்கணுமா? தண்ணி வேணும் இல்லம்மா, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? அது அடிப்படை உரிமை. இப்ப செஞ்சில தண்ணி உப்பு கரிக்குது, சுண்ணாம்பு கலந்து இருக்குது, தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? சுண்ணாம்பு கலந்த நீர், உப்பு கரிக்கும் நீர். அப்ப என்ன பண்ணணும்? நல்ல தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்குதான் திருக்கோவிலூர்ல இருந்து தென்பெண்ணை ஆற்று தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பதற்காக திருக்கோவிலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஏதோ வாய்க்கால் தூர்ந்துச்சு, அது தூர்ந்துச்சுன்ட்டு இது அந்த பைப்பு உடஞ்சிருச்சுன்னா அந்த திட்டத்தையே அமுல்படுத்தல. அப்போ இன்னைக்கும் செஞ்சி மாவட்டத்துல இருக்கக்கூடியவங்க என்ன தண்ணி குடிக்கிறது? உப்பு தண்ணீரும் சுண்ணாம்பு கலந்த தண்ணீர். சுண்ணாம்ப எதுக்கு உபயோகப்படுத்துவாங்க? வீட்டு வெள்ளை அடிக்க தானே. அது யாராவது சாப்பிடுவாங்களா? அததான் இன்னைக்கு தண்ணியில கலந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. அதை தான் குடிநீராக குழந்தைங்களுக்கு வடிகட்டி காய்ச்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவா ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை? அடுத்தது விவசாயம். செஞ்சினால விவசாயம் தானமா? எல்லாரும் என்ன பண்றீங்க? விவசாயமா? விவசாயம்னா கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. விவசாயி தானே. நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள் தான். எங்க அண்ணெல்லாம் இன்னும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துல. அவங்க எல்லாம் இந்த மாவட்டம் இல்ல, திருவண்ணாமலை மாவட்டம்.